திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் ஒரு பக்கம் வெப்ப நிலையினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிற அதே சூழ்நிலையில் ஐரோப்பாவின் அநேக இடங்களிலே மிகப்பெரிய அளவிலே வெப்ப அலையினுடைய தாக்கம் இருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பாவின் பல இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வெப்ப அலையினாலே அதிகப்படியான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, பாரிஸில் அதிகப்படியான ஜனங்கள் மின்விசிறிக்காக மிகப்பெரிய அளவில் கியூவில் நின்று கொண்டிருக்கிற செய்திகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறதாக கூறப்படுகிறது. அங்கே தொடர்ந்து மின்சார விநியோகமும் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமல்ல, அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கம் நிமித்தமாக முதியவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து போக்குவரத்தும் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிற இந்த வெப்ப நிலையினுடைய தாக்கமானது தற்போது ஐரோப்பாவின் அநேக இடங்களிலே பாதிப்பை உண்டு பண்ணி இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பிரான்சில் சுமார் 1000 பேர் இந்த வெப்ப அலை தாக்கத்தினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவு உலக அளவிலான வெப்பத்தினுடைய தாக்கமும் உயர்வும் இந்த வருடத்தில் துரிதமாக அதிகரித்து வருகிறது. மக்கள் மத்தியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஐரோப்பாவின் உள்கட்டமைப்பும் அங்குள்ள அமைப்புகளும் எப்பொழுதுமே அங்கே குளிர்ந்த கால சூழ்நிலை காணப்படுவதினாலே அதற்கேற்றாற் போலவே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது அங்கே விளையாட்டு ராக்கெட்டுகள் கூட உருகி போகிற சம்பவங்கள் அது சமூக வலைதளங்களிலே வீடியோவாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, மின்விசிறிகளுக்காக மக்கள் அதிக நேரமாக ஒரு மிகப்பெரிய கிலோமீட்டர் கணக்கிலே அவர்கள் தொலைவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. குளிர் சாதன வசதி கொடுக்கக்கூடிய அத்தனை இயந்திரங்களுக்கும் அங்கே தற்போது தட்டுப்பாடு நிலவி வருகிறதாக கூறப்படுகிறது. ஆகவே நிலவி வருகிற இந்த அதிகப்படியான வெப்பத்தின் நிமித்தமாக தொடர்ந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஐரோப்பாவின் அநேகமான இடங்களை பாதித்து வருகிற இந்த கொடிதான வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு நல்ல கால சீதோஷ நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐரோப்பாவின் பல இடங்களிலே 41 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி இருப்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, ஐரோப்பாவின் பல இடங்களில் 40 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகி இருப்பதினாலே அங்குள்ள உள்கட்டமைப்பு இதற்கேற்றாற் போல அமைக்கப்படாததினாலே தற்போது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். அப்பா, நீரே சர்வ சிருஷ்டிகர்த்தா. ஆண்டவரே, ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஆண்டவரே காரணமானவர் நீர். ஆண்டவரை, நீங்கள் சொல்லும் பொழுது இயற்கையெல்லாம் உடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. நல்ல ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே ஐரோப்பா தேசங்களில் உண்டு பண்ணி கொடுக்க ஜெபிக்கிறோம். அங்குள்ள ஆண்டவரே தகப்பனே, இப்படிப்பட்ட குளிர் சாதன பொருட்கள் மற்றும் ஆண்டவரே தகப்பனே மின்விசிறிகளுக்கான தேவை அதிகரித்திருப்பதனால் அது இல்லாதது மக்களை பாதித்திருக்கிறது என்பதை எண்ணி ஆண்டவரே அது சரி செய்யப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஐரோப்பாவில் நிகழ்ந்து வருகிற கால சூழ்நிலை நிமித்தமாக, கொடிதான வெப்பத்தின் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள், ஆபத்துகள் இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த வெப்ப கால சூழ்நிலை
ஆண்டவரை முற்றிலும் மறைந்து போக சூழ்நிலையை கர்த்தர் சாதகமாக்கி மாற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். எதிர்வல்லமைகள் அளிக்கப்பட ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.